அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்கோ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு 7 to 8 டாபிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சிடிபி ப்ரோட்டோகால், எல்ஏடிபி, என்டிபி அண்ட் சிஸ்லாக் மெசேஜ் அண்ட் எஸ்என்எம்பியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை பற்றி வந்து பார்க்க போகிறோம். தென் நம்ம வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிடிபின்றது சிஸ்கோ டிஸ்கவரி ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் 2ல் வந்து ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க்கில் இருக்க டிவைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதில் இந்த சிடிபினாலே சிஸ்கோ டிஸ்கவரி ப்ரோட்டோகால் வரதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இது சிஸ்கோ ப்ரொப்ரைட்ரி. அதனால் நீங்கள் இதை சிஸ்கோ டிவைஸஸில் மட்டும்தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். மற்ற வெண்டர் டிவைஸில் வந்து நம்ம இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ண முடியாது. மற்ற வெண்டர் டிவைஸ்க்கு வேறு ஏதாவது ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இந்த சிஸ்கோ சிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்க டைரெக்ட்லி கனெக்டட் டிவைஸ், ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிபி மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 டிவைஸ் இருக்குது, ஃபஸ்ட் டிவைஸ்லேருந்து தேர்ட் டிவைஸ்க்கு போகுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி போகாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவைஸ்லேருந்து செகண்ட் டிவைஸ்க்கு மட்டும் தான் போகும். அதேமாதிரி செகண்ட் டிவைஸ் இஸ் கனெக்டட் டு தேர்ட் டிவைஸ்னால் அந்த இன்டைரக்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து சிடிபி மெசேஜ் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. இதில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 60 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடிபி மெசேஜஸ் வந்து 2 ரவுட்டருக்குள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ரவுட்டர், ஸ்விட்சஸ் ஆர் எனி சிஸ்கோ டிவைசஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 60 செகண்ட்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா ப்ரோட்டோக்கால்லையும் எல்லா டேட்டா லிங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகாது. இது எதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் ரிங், ஈத்தர்நெட், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோக்கால், ஃப்ரேம் ரிலே, ஏடிஎம், HDLC போன்ற இந்த லிங்க் அந்த இன்டர்ஃபேஸ் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ரவுட்டர் இருக்குது, அது ஒரு லிங்க் வழியாக கனெக்ட் பண்ணுங்க. இந்த டைப் மென்ஷன் பண்ணியிருக்க டைப்பில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் எஸ்னா ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டடு. மற்ற மீடியா டைப் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டட் இல்லை. அதே மாதிரி இந்த சிஸ்கோ டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிடிபி மெசேஜ் வந்து ஒரு மல்டிகாஸ்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிகாஸ்டோட அட்ரஸ். நம்ம சொன்ன மாதிரி இது வந்து லேயர் 2ல் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் 2 மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும் கனெக்டட் டிவைஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிபி மெசேஜஸில் ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கோ பாஸ் பண்ணும்போது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் இருக்கும். என்னுடைய டிவைஸ் கனெக்டாக இருக்க iOS சாஃப்ட்வேர் என்ன வெர்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2 டிவைஸ்க்கு நடுவில் வந்து ஒரு தப்பான ஐபி வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணலாம். கன்சிடர் வந்து பார்த்திங்கன்னா 10.0.0.1 இருக்குது, இங்கே 10.0.0.1.1.2ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பாக கான்ஃபிகர் பண்ணிடுறோம். இந்த சிடிபி மெசேஜ் கனெக்ட் பண்ண பை டிஃபால்ட் சிஸ்கோ டிவைசஸ் வந்து இந்த சிடிபி வந்து எனேபிள்டு. ஸோ நான் ஷோ சிடிபி நெய்பர்ன்ற கமாண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், iOS நம்ம நெய்பர் டிவைஸோட என்ன சாஃப்ட்வேர் என்ன ஆகுது, அதோடைய ஹோஸ்ட் நேம் என்ன, அதனுடைய கனெக்டட் ஐபி அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேப்பபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்டர்ஃபேஸில் வந்து சிடிபி மெசேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்ற வரைக்கும் இந்த லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ ரிசீவ் ஆகணுன்னே நீங்கள் வந்து என்ன ஐபி அட்ரஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தப்பாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது இந்த சிடிபியோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிடிபி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் ப்ரோட்டோக்கால், ரியல் டைம் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோக்கால். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ஃபிகர் ஆகிருக்கு, என்னோடய ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் என்னோட ரவுட்டில் என்ன கான்ஃபிகர் ஆகிருக்குன்றது வந்து நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங்க்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து ராங்காக கான்ஃபிகர் ஆகிருக்கு, தப்பாக பண்ணிட்டாங்க ஒரு சுவிட்சில் ரவுட்டர்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்ம குயிக்காக வந்து நம்ம லேபை செக் பண்ணிடுவோம்.
சிடிபி. ஸோ பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரவுட்டர்ஸ் தான் நடுவில் இருக்குது. ஸோ இது இந்த ரெண்டு R1 அண்ட் R2க்கு நடுவில் நான் வந்து OSPF நெய்பர் இருக்குது. பை டிஃபால்ட் எதுவுமே இல்லாட்டி நான் ஐபி அட்ரஸ் மட்டுமே இருந்தாலும் போதும். என்னோடய சிடிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணலாம். இப்போ R1 அண்ட் R2க்கு நடுவில் நம்ம வந்து சிடிபி என்னென்ன மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் எதுவுமே எனேபிள் பண்ணலைங்க. பை டிஃபால்ட் வந்து சிஸ்கோ ரவுட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும். ஸோ சிடிபி நெய்பர்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுங்க. இன்னும் ஒரு ரவுட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ரவுட்டர்னு இருக்குது. இன்னொரு ரவுட்டரோட ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா R2 இருக்குது. இது எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நெய்பர் டீட்டெயில்னு கொடுக்குறேன். டீட்டெயில் கொடுத்த உடனே எனக்கு இங்கே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். டிவைஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா R2, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா R2. ஓகேங்களா, ஸோ ஹோஸ்ட் நேமு. இதனுடைய ஃபிசிக்கல் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.12.2. செக் பண்ணிவிடுவோமா? ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, ஸோ இங்கே 192.168.12.2 தான் வந்து கனெக்டட் ஐபி. எனக்கு ஐபியை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் கோயிங் போர்ட் என்ன இன்டர்ஃபேஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0/2 லோக்கல் இன்டர்ஃபேஸு. நீங்கள் ரிமோட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0/1 நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதுதான் வந்து கிளியராக வந்து இங்கே வந்து சொல்லுது. ஓகேங்களா, அவுட் கோயிங் போர்ட்டு. ஸோ அதனுடைய ஐபி அட்ரஸ் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இது வந்து டியூப்ளெக்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது அந்த இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் டியூப்ளெக்ஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிடிபியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிடிபி வந்து பை டிஃபால்ட் சிஸ்கோ ரவுட்டர்ஸில் வந்து எனேபிள் ஆகிருக்குன்றதுனால நம்ம வந்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் எனேபிள் பண்ணோம். நீங்கள் வந்து போயிட்டு ஷோ சிடிபி நெய்பர் கமெண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ டோட்டல் அவுட்புட் பேக்கெட்ஸ் வந்து பார்த்தா 333 போயிருக்கு. இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 218 வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இது சிடிபி வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், சிடிபி பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்எல்டிபியை பற்றி பார்க்கலாம்.